பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம டே 36. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் வரங்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நேத்திக்கு டே 35ல வந்து எவ்வாறு வரங்கள் நிறுத்தப்பட்டுச்சு, எப்படி நிறுத்தப்பட்டுச்சு, இப்போ செஞ்சுட்டு இருக்க காரியங்கள்லாம் என்னது, இப்போ அப்போஸ்தலர்கள் வந்து தான் வரங்களை தர முடியும்னா, அவங்க கைகள் வைக்கும்போது தான் வரங்கள் தர முடியும்னா, அப்போ இப்போ அப்போஸ்தலர்கள் கிடையாது. அப்போ இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வரங்கள்லாம் என்னது சொல்றதா நம்ம தெளிவாக பார்த்தோம் டே 35ல. ஓகேவா? போன பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து காலம் சொல்றதை காட்டிலும் பவுல் ஓட காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரிந்திய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை வந்து மிக பிரதானமா வந்து வச்சிட்டு இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். உங்க சபையில பேசினாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா இப்பயும் பெந்தைகோஸ்தே சபை மக்கள் அநேக பேர் வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த அவங்க பேசின அந்நிய பாஷை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் எப்படி அவங்க பேசினாங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு விஷயம். ஒன்னது அந்நிய பாஷை விசுவாசிகள் இல்லாதபடிக்கு அவிசுவாசிகள் இருக்கிறது சொல்லிட்டு வேணா அதை ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுட்டு நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். எங்கன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அந்நிய பாஷையானது யாருக்கு அடையாளமா இருக்கா? அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. ஏன் அவ்விசுவாசிகள்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாரு, ரெண்டா பிரிக்கிறார். வரங்களை வந்து ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு என்னது சுவிசேஷத்துக்காகவும், ரெண்டாவது பக்தி விருத்திக்காகவும், சபையின் பக்தி விருத்திக்காக. ஓகே, பாத்தீங்கன்னா மிராக்கிள்ஸ், அப்புறம் சுகமளிக்கும் வரம், அந்நிய பாஷை பேசுறது, வியாக்கியானம் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கும் போது அவங்களுக்கு சொல்லப்படுறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ அதுவே வந்து எல்லாம் புறஜாதி சொல்றது காட்டிலும் அவ்விசுவாசிகளுக்கு அது அடையாளமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, சுவிசேஷம் தெரியாதவங்களுக்கு. அதே வந்து ஞானம், அறிவு, அப்புறம் விசுவாசம், அது மட்டும் இல்லாதபடிக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற இந்த வரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுது. ஓகே, பக்தி விருத்திக்காக. ஆனா அந்த நடுவுல ஒன்னே ஒன்று இருக்கு. என்னதுன்னா ஆவிகளை பகுத்தறியறது. அது ரெண்டு இடத்துலயுமே செயல்படுது சொல்லி பார்க்குறோம். சபையிலையும் பாத்தீங்கன்னா ஆவிகளை பகுத்தறியறது. ஓகே, சத்தியத்தின்படி சொல்லி பார்க்குறோம். அதேபடி வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருதயத்தை அறிந்து கொள்றது சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால அது வந்து ரெண்டு இதுலையுமே யூஸ் ஆகுது, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷையானது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு சொல்லி நம்ம தெளிவா பார்க்குறோம். ஓகே, ஆனா தீர்க்க தரிசனமோ அது விசுவாசிகளுக்கு சபையில பேச வேண்டியதுப்பா. இது வந்து தங்ஸ். ஓகே, அது வந்து எங்க பேசணும்? அவ்விசுவாசிகளுக்கு, இல்லைன்னா வந்து விசுவாசம் இல்லாத வெளியில இருக்கிற சபை இல்லாத மக்களுக்கு பேச வேண்டியது சொல்லி பார்க்குறோம் இந்த அந்நிய பாஷை. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்நிய பாஷைனா என்னது? அந்நிய பாஷை அந்த வார்த்தையிலே இருக்கு. அந்நிய பாஷைனா என்னது? வேறு மொழிகள், ஃபாரின் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். தேங்க்ஸ் சொல்லுங்க. இதை நம்ம வந்து இந்த வசனத்தின்படியே பார்க்கலாம். 1 கொரிந்தியன்ஸ் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது டைரக்டா கிரேக்க இதில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் எ லாங்குவேஜ் எ நேஷன். ஓகே, லாங்குவேஜ் குளோசா சொல்ற கிரேக்க வார்த்தை 110 1100ல இருக்கு. குளோசா என்னது? லாங்குவேஜ் சொல்லி பார்க்குறோம். தங் எ லாங்குவேஜ் எ நேஷன். ஸோ இதுதான் வந்து இதோட அர்த்தமே சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் சொல்லும் போது என்னதுன்னா பாஷைகள், டிஃப்ரெண்ட் பாஷைகள். ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, ஸ்பானிஷு, இங்கிலீஷு, தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, பெங்காலி சொல்லி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு உலகத்துல. ஓகே, அப்போ சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு டோட்டல்
லாங்குவேஜஸ் சொல்லி போடுறேன். பார்த்தீங்கன்னா 7151 லாங்குவேஜ் இருக்கா இந்த வேர்ல்டு. 7151 லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டு. ஓகே, இதில் வந்து இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா ஹவு மெனி லாங்குவேஜஸ்? ஓகே, இந்தியாவில் வந்து இந்தியா ஹாஸ் 121 லாங்குவேஜஸ் அண்ட் 270 மதர் டங்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 270 கிட்ட இருக்கு. 121 லாங்குவேஜஸ் சொல்லும் போது இதுக்கு வந்து எழுத்து வடிவங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுதான் இங்கே லிஸ்ட்டு ஓவராலாக சொல்கிறாங்க. ஓகே, சரி. அதே போல் விச் கண்ட்ரி, சும்மா உங்களுக்கு உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக, விச் நேஷன் ஹேஸ் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ்? ஓகே, எந்த கண்ட்ரி வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்புவா நியூ கிவினி சொல்ற ஒரு கண்ட்ரி. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா According to the World Economic Forum, Papua New Guinea is பாப்புவா நியூ கினி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் மோஸ்ட் மல்டிலிங்குவிஸ்டிக் கண்ட்ரி. அதில் மொத்தம் 840 லாங்குவேஜஸ் இருக்கா. ஓகே, இந்தியா காட்டிலும் அதிகம், 840 லாங்குவேஜஸ். ஓகே, they will to speak more than one languages can be a big plus in the job market. ஸோ 840 லாங்குவேஜஸ் இருக்கு. மெக்சிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா 304 லாங்குவேஜஸ் இருக்கா மெக்சிகோவில். ஓகே, ஒவ்வொரு 300 லாங்குவேஜஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட நாட்டில் வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த லாங்குவேஜ்லாம் நீங்கள் ஒன்றுத்தையும் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு போயிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லித்தரது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் பைபிள் நம்ம பார்க்கலாம். ஹவு மெனி லாங்குவேஜஸ் த பைபிள் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட்? எத்தனை லாங்குவேஜஸில் வந்து பைபிள் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பைபிள் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டூ 736 லாங்குவேஜஸ் தான். ஓகே, த நியூ டெஸ்ட்மெண்ட் இன்டூ 1658 லாங்குவேஜஸ். புதிய ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 1658 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். அப்புறம் அட்லீஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த பைபிள் ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் இன்டூ 3658 லாங்குவேஜஸ். அட்லீஸ்ட் ஒன் பார்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் புத்தகம், ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு, மார்க்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லாங்குவேஜ்லேயாச்சும் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 3658. நம்ம ஆனால் டோட்டல் எவ்வளோ பார்த்தோம்? 7800 கிட்ட பார்த்தோம். ஓகே, டோட்டல் லாங்குவேஜஸ். ஒட்டுமொத்த பைபிள் பார்த்தீங்கன்னா 756 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகப்பட்டிருக்கு. அதில் 1658 லாங்குவேஜ் தான் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டு வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக மக்களுக்கு வந்து பைபிள் வந்து ஆக்சுவலாக புத்தகம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படாமல் இருக்குது சொல்லி பார்க்குறோம். முழு பைபிள் கிடைக்கல. அதே நேரத்தில் மோஸ்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் காமனாக இருக்கிறதுனால இங்கிலீஷில் இல்லைன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் மட்டும் இல்லாதபடிக்கு எக்ஸ்ட்ராவாக 1 2 3 லாங்குவேஜ் சொல்லி கற்றுருப்பாங்க. அந்த இதில் இருக்கிறதுனால சில பேர் வந்து பைபிள் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் பைபிளே அவங்க படிக்கலாம். சில பேருக்கு ஆனால் ட்ரைபல் இல்லைன்னா காட்டுவாசியில் காட்டில் இருக்கவங்க இல்லைனா சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து போய் சேராமையே இருக்கலாம் சொல்லிப்பாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஓவரால் லாங்குவேஜ் பார்க்கும்போது வேற்று மொழிகள். இப்போது பெந்திகொஸ்து நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆக்ட்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்த மக்கள் அநேக மக்கள் இருந்தாங்களாம். அவங்க டிஃப்ரெண்ட் மொழி பேசுகிறவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பெந்திகொஸ்து நாளில் வந்து எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. ஓகே, அந்த பண்டிகைக்காக யார் யூதர்கள். அப்போ திருப்பி அவங்க நாட்டுக்கு அவங்க வளர்ந்த அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தேசத்துக்கு போகும்போது திருப்பி என்ன பண்ணுவாங்க, இந்த சுவிசேஷத்தை ஞானஸ்தானம் பெற்ற அந்த 3000 பேர்களும் போய் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மொழிகளில் போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் கிறிஸ்து வந்த நோக்கம், கிறிஸ்து யாரு, ஓகே ரட்சகர், உலக ரட்சகர் சொல்லிட்டு வேணா படிங்க ஃபர்ஸ்ட் இந்த என்ன நடக்குது சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வானத்தின் கீழே இருக்கிற சகல கோத்திரத்தாரிலும் இருந்து வந்த
தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ம் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து ம் தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே ம் கலக்கமடைந்தார்கள். ம் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? ம் அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ம் பார்த்தரும் மேத்தரும் ஏலாமித்தாரும் மொசமதோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிர்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் ம் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ம் அடுத்த வசனம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். போதும். அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை தேசங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஆல்மோஸ்ட் 15 தேசங்கள். ஓகே, அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா யூதர்கள், ஆக்சுவலா அங்க குடியிருக்க யூதர்கள் வந்திருக்காங்க. வந்து பெந்தைக்கோஸ்து நாளை பார்க்கும்போது இங்கே கல்லியர்களாகி இவர்கள் ஓகே என்ன பண்றாங்க, இவர்களுடைய ஜென்ம பாஷையில அந்த ஊரோட பாஷையில பேசும்போது ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, அப்ப என்னவா இருக்கும் சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா அவ்விசுவாசிகளுக்கு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, இவங்க யூதராக இருந்தாலும் இவங்க என்ன இல்லை, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாத ஒரு மக்கள், கிறிஸ்துவ தெரியாத மக்கள். ஓகே, அப்ப கிறிஸ்துவின் மகத்துவத்தை, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம், அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு மக்கள் என்ன பண்றாங்களா, 3000 பேர்கிட்ட அன்னைக்கு வந்து என்ன வராங்க, மனம் திரும்புறாங்க. நாங்க என்ன செய்யணும் சொல்லி கேட்கும்போது என்ன பண்றாங்க, மக்கள் என்ன மக்கள் சொல்றாங்க பாருங்க. 37 அதுலயும் 37 படிங்க. 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாடைய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, 3000 பேர்கிட்ட என்ன ஆயிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, 3000 மெம்பர்ஸ் என்ன ஆயிட்டாங்க, பிலீவர் ஆயிட்டாங்க. அவ்விசுவாசியிலேருந்து விசுவாசி ஆயிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. ஓகே, அவ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்த அந்த ஸ்டார்டிங்லேயே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான் அந்த பெந்தைக்கோஸ்து நாளில் வரங்கள் கொடுக்கப்படும் போது அந்த அந்நிய பாஷையில பேசிட்டாங்க. எல்லாருமே பேசினதுக்கான அடையாளமே என்ன பார்த்தீங்கன்னா, என்னது பவுல் சொல்ற மாதிரி அந்நிய பாஷையானது விசுவாசிகளுக்கு கிடையாது, அவ்விசுவாசிகளுக்கு அது அடையாளமா இருக்கு. சைன் நாட் ஃபார் த பிலீவர்ஸ் பட் ஃபார் த அன்பிலீவர்ஸ் சொல்றது உங்களுக்கு வெளியரங்கமா தெரியும் சொல்லி பார்க்குறோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அநேக சபையில வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பரிசுத்தாவினால நீ வந்து நிரப்பப்பட்டிருக்கியா, நீ அந்நிய பாஷை பேசுவியா சொல்லி சொல்றதுதான் வந்து மெயின் கிரைட்டீரியா வந்து பெந்தைக்கோஸ்து சபையில வந்து சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, நீ அந்நிய பாஷை பேசுவியா, அந்நிய பாஷை பேசுவியா சொல்லி சொல்றாங்க. அவ பார்த்தீங்கன்னா அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மற்ற லாங்குவேஜ் தெரியுமா, உங்களுக்கு வந்து வேற லாங்குவேஜ், நீங்கள் வந்து கன்னடம் தெரிஞ்சுருக்கீங்களா, நீங்கள் மலையாளம் தெரிஞ்சிருக்கீங்களா, நீங்கள் வந்து போய் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா என்னது, அப்போ சுவிசேஷத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அவ்விசுவாசிகளுக்கு போய் சொல்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இல்லைன்னா வேற மொழி, என்னது பீகார், ஒரிசா, இல்லைன்னா அந்த இடத்துல போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு போகிறதுனா ஓகே, சூப்பர். அவிஸ்வாசிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக.
ஆனா என்னதுன்னா சபைக்குள்ளேயே இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல இந்த கொரிந்தியர் மக்கள் செய்யற தப்பையே என்ன பண்றாங்க இப்ப இருக்கிற மக்களும் செய்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த வரங்களாகிய அந்த 9 வரங்களும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டாயிருச்சு. ஏன்னா யார் மேல வந்து சீஷர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் கை வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, மற்றவங்களுக்கு வந்து அந்த வரங்கள் பெற்றவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சொல்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டே 33 34 அதெல்லாம் நம்ம வந்து கிளியரா நம்ம பார்த்தோம். ஓகே, வரங்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அந்த சத்தியத்தை தெரியாத மக்கள் இல்ல போதகர்கள் அவங்களுடைய சபைக்கு வர மக்களை வந்து தப்பா வழிநடத்தி அந்நிய பாஷையில நீ நடக்கணும், அந்நிய பாஷையில நீ பேசணும், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க தெளிவா வசனம் சொல்லுது அந்நிய பாஷையை நீ சபைக்குள்ள பேசக்கூடாதுப்பா. அந்நிய பாஷை வந்து என்னது, அது விசுவாசிகளுக்கு கிடையாதுப்பா, அது வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக சொல்லப்படுறதுப்பா சொல்லி தெளிவா இருந்தாலும் 14:22 சொல்லியிருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அதையும் மீறி என்ன பண்றாங்க, இந்த தப்பான காரியங்களை பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதுதான் பவுல் வந்து கடுமையா இங்க கண்டிக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேவா, இப்போ வேணா படிங்க ஃபர்ஸ்ட். இங்க என்னதுன்னா இப்போ நம்ம பார்க்குற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் டைம்ல 1 கொரிந்தியர் சொல்லும்போது கொரிந்தியர்கள் யாரு, புறஜாதி மக்கள். கொரிந்தியர் நான் காமிக்கிறேன் எந்த ஊர்க்காரங்க சொல்லிட்டு. ஆஹ் பவுல் செகண்ட் ஜேர்னி மேப், பவுலுடைய 2வது பயணம் அந்த மேப்ல ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொரிந்தியன்ஸ் இருக்கா, இதான் கொருந்து பட்டணம். இது ஏதென்ஸ், இது எல்லாமே கிரேக்க நகர், மெசபடோமியா, மேசிடோனியா சொல்லுவாங்க. மெசபடோமியா சொல்றது இது யூப்ரட்டிஸ் நதி பக்கத்தில் இருக்குது. மேசிடோனியா சொல்றது வந்து கிரேக்க நாடுகள் சொல்லி பார்க்குறோம். இந்த தெஸ்லோனியர், பெரையா பட்டணம், அப்புறம் இங்கே பிலிப்பு பட்டணம், நியோபோலிஸ் சொல்கிற இந்த பட்டணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேசிடோனியா, இது எல்லாமே கிரேக்க பட்டணங்கள் சொல்லி பார்க்குறோம். இதில் ஏதென்ஸ் சொல்லி இருக்கு. அதே போல் கொரிந்தியன்ஸ் இங்கே தான் இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதுதான் வந்து டர்க்கி, இப்போ இருக்க டர்க்கி, இது வந்து கிரீஸ். ஓகே, கிரேக்க நாடு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இங்கே தான் எபேசு சபையெல்லாம் இங்கே தான் இருக்கு பாருங்க. எபேசு, கொலோசியர் சபை, ஓகே, அந்தியோக்கியா, இக்கோனியா, லேத்திரா, தர்பை சொல்றதெல்லாம் இங்கே தான் இருக்கு. சர்தை இங்கே வெளிப்படத்தில் இருக்க அந்த 6 சபைகளும் 7 சபைகளும் இங்கே தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, எபேசு, பெர்கமோ, பிலடெல்பியா எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ சைப்ரஸ் தீவு இப்போ இருக்கிற இஸ்ரேல், இதான் இஸ்ரேலு. இந்த மேலே காமிக்கிறேன், இதான் இஸ்ரேலு, சிரியா, இஸ்ரேல் இங்கே தான் இருக்கு. எருசலேம் பாருங்க, எருசலேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா எருசலேமு. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற கொரிந்து சபை சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ பேக் டு அதுக்கு போகலாம். இதுனா கொரிந்து மக்களுக்கு அந்த டைமில் அப்போஸ்தலர் பவுல் அந்த டைமில் சீஷர் அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க. அப்போ வரங்கள் இருந்த டைம், அது இருந்த டைமில் அந்த வரங்களை வந்து மக்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க சொல்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பவுல் எப்படி கடிந்து கொள்கிறாரு. ஓகே, இப்போ ஆனால் வரங்கள் இல்லை, இல்லாமையே வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வரங்கள் இருக்கும்போது என்ன தப்பு பண்ணாங்க சொல்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, படிங்க 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ம் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஓகே, தீர்க்கதரிசன வரம்பை சாரி வாரத்தை விரும்புங்கள். ஓகே, அன்பை நாடுங்கள். இங்கே வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா போன கிளாஸ்லலாம் நான் விசேஷமான ஒரு வரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அதை நாடுங்கள் சொல்லிட்டு எங்கே சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31 31 வசனம் படிங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னும் அதிக மேன்மையான ஒரு வழியை காமிக்கிறான். முக்கியமான ஈகர்லி டிசைர் த கிரேட்டர் கிஃப்ட், மிகப்பெரிய வரங்களை நாடுங்கள், வரத்தை நாடுங்கள் சொல்லும்போது அவர் எதை சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு. அடுத்த அதிகாரம் 13 பார்த்தீங்கன்னா அன்பு. ஏன்னா அன்பு இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருமாப்பு கொண்டு ஏன் வரம் பெருசா உன் வரம் பெருசா உந்து வந்து சிலது இலக்கரமா சொல்றது இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச வரமே வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்காரு தேவனு, நான் அவங்க பாருங்க கண்ணை போல பயங்கர பேச்சு திறமை இருக்கு, அவங்க வந்து நல்லா தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, எனக்கு வந்து சும்மா வியாக்கியானம் மட்டும் பண்றது தான் இருக்கு சொல்லி அவங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, கிடைச்ச வரதுங்க தேவன் தான் பகிர்ந்து கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறது தான் வந்து பவுல் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம 15ஆம் வசனத்துலேருந்து 26 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே. ஓகேவா,
அதுல வந்து ஆல்மோஸ்ட் 30 வரைக்குமே பார்த்துருந்தோம் அந்த வசனத்தை. ஓகேவா? ஆனா இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வார்த்தை நான் காமிக்கிறேன்னு சொல்லும்போது அது எதை சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு. அன்புலாம் நீங்க கட்டப்படுங்க. நீங்க என்னதான் வந்து மலகிற பெருக்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா அதில் பயன் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க உங்க உடம்பை சுடம் கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா அதுல பயன் இல்லை. நீங்க தேவதூதர்களுடைய பாஷை பேசினாலும் அன்பு இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பயன் இல்லை சொல்லி அங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த காரியங்கள்லாம் சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அன்பு நாடுங்கள் சொல்றது தான் இங்க வந்து 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? அன்பு தான் வந்து மிகப்பெரிய வரம் சொல்லி இங்க டைரக்டாவே பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அன்பின் வழியே நீ நாடுங்கள் சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஈகர் ஈகர்லி ப்ராஃபஸி படிங்க. விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து தீர்க்க தரிசன வரத்தை வந்து அசெப்ட் பண்றாங்க. அதை வந்து மிக பெருசா நினைக்கல. ஓகே, அவங்க எதை நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அந்நிய பாஷையில பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மிக விசேஷமான ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க இந்த கொரிந்தியர் மக்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையை பத்தி தான் ஸ்பெசிஃபிக்கா இங்க பவுல் வந்து ஃபுல்லா பேசுறாரு. ஓகே, அதுதான் வந்து பேசிட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். இவங்க தீர்க்க தரிசன வரத்தை வந்து ரொம்ப இழிவா வந்து கம்மியா வந்து நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த டைம்ல கொடுக்கப்பட்டது மொத்தம் 12 வாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல மொத்தம் 9 வரங்கள் கொடுக்கப்பட்டதுல அந்நிய பாஷையும் இருக்கு, அதே நேரத்தில் தீர்க்க தரிசனமும் இருக்கு அதுல. ஓகே, விசுவாசமும் இருக்கு, அறிவும் இருக்கு, ஞானமும் இருக்கு. இதெல்லாம் வரங்கள். ஓகே, அந்த 9 வரங்கள்ல வந்து ஒவ்வொன்றுமே வந்து வரங்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால ஞானம் வர்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து படிச்சு நம்ம வந்து அறிவு கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு இமை பொழுதுல என்ன பண்றாரு காடு அவருடைய ஆவியை கொடுத்து என்ன பண்றாரு இந்த வரங்களை கொடுக்குறாரு சொல்றத நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ல இருந்து நம்ம 11 வருஷம் வரைக்கும் பார்க்குறோம். தேவன் வந்து பகிர்ந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம் இந்த வரங்களை. ஒருத்தங்களுக்கு எலும்பு உடஞ்சிச்சுன்னா அது தொட்ட உடனே ஆயிடுது, ஒரு செகண்ட்ல சுகமாயிடுது சொல்லி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வரங்களின் கேப்பபிலிட்டி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுக்காக நீங்க வந்து தனியா வந்து நீங்க உட்காந்து முயற்சி பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வசனம் படிக்காம இருந்தாலும் வந்து அது அந்த வரங்கள் மூலமா என்ன ஆயிடுது, எனேபிள் ஆயிடுன்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் அந்த டைம்ல தேவன் பைபிள் ஃபுல்லா முழுமையா உருவாம இருந்த டைம்ல வந்து சபைகளுக்கு இந்த காரியங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. பக்தி விருத்திக்காகவும் சபையோடைய வளர்ச்சிக்காகவும் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு சொல்றதுனால தேவன் வந்து இந்த வரங்களை வந்து எனேபிள் பண்ணிருந்தா சொல்லி பார்க்குறோம். சுவிசேஷத்துக்காகவும் கொடுத்திருந்தா சொல்லி பார்க்குறோம். ஆனா எப்போ பைபிள் வந்து முழுமையா வந்துச்சோ அப்புறம் இந்த வரங்கள் குழந்தைக்கான காரியங்கள் எல்லாமே நீங்கி புருஷனுக்கான காரியங்கள் எல்லாமே வந்து சபை வந்து ஒரு மெச்சூரான ஒரு சபையா வந்து மாறுறதுக்கு வந்து நம்ம கிட்ட வேதாகமே வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்துல படிக்கலாம். நம்ம பார்த்த மாதிரி இங்க 2 விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு என்னதுன்னா அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனத்தை வந்து என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையை வந்து பெருசா நினைக்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை வந்து கம்மியா நினைக்கிறாங்க. அதை பத்தி தான் வந்து பவுல் இங்க வந்து பேசுறாரு மோஸ்டா. படிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் ம் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினாலே ம் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ம் இப்ப நீங்க அந்நிய பாஷை பேசினாலும் நீங்க ஆவியினாலே சொல்லிட்டு யாருக்கு சொல்றாங்க, கொரிந்திய மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க அந்நிய பாஷையில. நீங்க பேசுறது எதிர்க்க இருக்க மக்கள் வந்து தமிழ் மக்கள். நீ பேசுறது வந்து என்னதுன்னா ஸ்பானிஷ்ல பேசுற, இல்லைன்னா மெக்சிகன்ல பேசுற, மெக்சிகன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க, ஏதோ ஒரு இல்லைன்னா வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க. பேசினா எப்படிப்பா உனக்கு வந்து சபையில வந்து நீ பேசுறதுனால மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், அதனால மற்றவங்களுக்கு என்ன புரியும்? ஓகே, அப்ப நீ வந்து தனியா வந்து தேவன்கிட்ட பேசுற மாதிரி தான் உனக்கு அங்க இருக்க மக்களுக்கு தெரியும். ஓகே, இவன் ஏதோ வேற ஏதோ பேசிட்டு இருக்கான், தேவன் இடத்துல பேசிட்டு இருக்கான் போல இருக்கு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன் தேவன் இடத்துல பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆளுக்கு வந்து அந்த அந்நிய பாஷை பேசுறத வியாக்கியானம் பண்றது அந்த வரங்கள் கொடுக்கப்படலனா. ஏன்னா அந்த அதிலே பாருங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 12ல அந்நிய பாஷையோட சேர்ந்து இன்னொன்று வரமும் வருது. அந்த வரம் தான் என்ன பார்த்தீங்கன்னா வியாக்கியானம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த தங்ஸ். அவங்க பேசுறது என்னதென்று டிரான்ஸ்லேட் பண்றது. ஓகே, அது படிங்க 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கு. வியாக்கியானம் பண்றது. ஓகே, அந்நிய பாஷை பேசுறது ஒன்று இருக்கு, பேசுறது.
இவங்க பேசுறாங்க, ஆனா பேசுறது இவங்களுக்கே என்ன இருக்காதான், இன்டெலெக்சுவலா இவங்களுக்கு புரியாதான். ஓகே, அப்போ இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க, அந்த பேசின காரியங்களை வியாக்கியானவாறு பண்ணுமா. ஓகே, பேச வேண்டியது இருக்கு. ஓகே, அப்ப இந்த 2 வரங்கள் இருக்குமே தான் அவங்களுக்கு வந்து என்ன பேசணும்னு சொல்லி புரியும். இந்த இன்டர்பிரிட்டேஷன் இல்லாம, டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான வரம் இல்லாம வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாதான். சொல்றதுதான் பவுல் வந்து என்ன பண்றாரு இங்க தெளிவா சொல்றாரு 14ஆம் அதிகாரத்துல. ஓகேவா, இதை நம்ம டீட்டெயில்டா கீழே அப்படியே பேசுவார், அதை பத்தி தான் பேசுவாரு. அதை நம்ம படிக்கும்போது பார்க்கலாம் ஃபுல்லா. ஓகே, கீழே கூட நம்ம பார்த்தீங்கன்னா அதை நம்ம படிக்கலாம், படிக்கும்போது ஃபுல்லாக படிக்கும்போது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரகசியம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சபையில் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்போ திருப்பி 1 Corinthians 14 வந்துருங்க, 14:3 படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் ம் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்க பேசுகிறான். அது பாருங்க, சபைக்கு பிரயோஜனமா இருக்குது. பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கும் புத்தியும் என்கரேஜ்மெண்ட்டும் கம்ஃபர்ட்டும் பண்றதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதனால தான் வந்து நீங்க சபையில பேசும்போது தீர்க்க தரிசனத்தை நாடுங்கள் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்து படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஓகே, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆனா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் சொல்றவனோ சபைக்கே வந்து பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் சொல்லி பவுல் இங்க சொல்றாரு. இங்க தனக்கே சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த பேசுறதுக்கான இன்டர்பிரேஷன் தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து பேசுறதுக்கான வார்த்தைகள் தெரியும். ஆனா என்னதுன்னா தங்ஸ்னா என்னது, இவங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வேறு மொழியில வந்து சொல்றதுக்கான ஒரு காரியங்களா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவன் எனேபிள் பண்றாரு. அப்போ இவங்களுக்கு வந்து 2 வரங்கள் இருக்கணும், அந்நிய பாஷையும் இருக்கணும், அந்நிய பாஷை வார்த்தைக்கு சொல்றதுக்கான அந்த என்ன பேசுறாங்க சொல்றதை வந்து இன்டர்ப்ட் பண்றதுக்கான அந்த வரங்கள் இருந்தா மட்டும்தான் இவங்க வந்து இவங்களுக்கான புரிதல் வரும். ஓகே, அப்போ ஓகே இந்த வார்த்தைகள்லாம் புரியுது, இதுதான் சொல்றோம் சொல்லி புரிஞ்சு இவங்களே பக்தி விருத்தி ஆவாங்க. அப்படி இது பேசலைன்னா அது அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்னும் டீட்டெயில் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்படி படிங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். பாருங்க, அர்த்தத்தையே சொல்லணும், சபைக்கு என்ன பேசுனீங்க சொல்றத அர்த்தத்தை சொல்லணும். அப்போ முக்காவாசி மக்கள் பேசுற மக்கள் கிட்ட வந்து என்ன இல்லை, அந்த 2வது வியாக்கியானம் பண்றது, அந்நிய பாஷை பேசுற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான வரங்கள் இல்லாததுனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரிய மாட்டுது. ஓகே, அவங்களுக்கே புரியல என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு, அதனால ஒரு ரகசியம் பேசுற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவனை துதிக்கும் போது நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றவங்கள தேவன் வந்து தேடிக்கிறாராம். நம்மளுக்கே என்ன பேசுறோம்னு சொல்லி தெரியாம பேசிட்டு இருந்தோம்னா அதுல என்ன இருக்கு, அதுதான் பவுல் வந்து அடுத்த வர இதுல வந்து சொல்லுவார் சொல்லி பார்க்குறோம். அடுத்து படிங்க அப்படியே 6ஆம் வசனத்துல இருந்து. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? டைரக்டா பாயிண்ட் வராரு. ஓகே, நான் அந்நிய பாஷையில பேசினா உங்களுக்கு என்ன புரியும்? ஓகே, நான் வந்து நீங்க வந்து எப்ரேயர்கள், ஓகே, நீங்க எப்ரேய பாஷை பேசுறவங்க, ஓகே, இல்லைன்னா வந்து அரமிக் பாஷை பேசுறவங்க, இல்லை கிரீக் தெரிஞ்சவங்க, உங்ககிட்ட போயிட்டு நான் தமிழ்ல வந்து பேசினா உங்களுக்கு என்ன புரியும், இல்லை நான் மலையாளத்துல பேசுனா, இல்லை நான் வந்து சான்ஸ்கிரிட்ல பேசுனா உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜ் கிடையாது, அதெல்லாம் அவங்க லாங்குவேஜ் அது எப்ரேயம், கிரேக்க வந்து அங்க ரோமர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதே நேரத்துல இன்னொரு லாங்குவேஜ் என்னது, அரமிக். ஓகே, ஏசு கிறிஸ்து பேசுற மொழி அது தெரிஞ்சிருக்கும், 3 லாங்குவேஜ். ஓகே, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் தமிழா இருக்கட்டும் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி மொழிகள்ல பேசினா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சொல்றதுதான் பவுல் வந்து இங்க டைரக்டா பேசுற சொல்லி பார்க்குறோம். அடுத்த வருஷம் படிங்க. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தம் பிடிக்கிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? பாத்தீங்கன்னா அப்படியே எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீங்களே. ஓகே, டைரக்டா பாயிண்ட் வராரு. என்னது, நீங்க பேசுறது வந்து மத்தவங்களுக்கு புரியலன்னா எதுக்காக சபையில பேசுறீங்க, அப்ப நீங்க பேசுறது வந்து ஆகாயத்துல பேசுற மாதிரி தானே இருக்கும் சொல்லி டைரக்டா பவுல் வந்து என்ன பண்றாரு,
இந்த கொரிந்திய மக்கள்கிட்ட வந்து கேட்கிறார், அங்க சபை மக்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா அப்படியே படிங்க. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. பாருங்க, பாஷைகள்லாம் சொல்லும்போது என்னது அந்நிய பாஷைன்னா, இது வந்து உலகத்துல அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பாஷைகள். அநேக பாஷைகள் இருக்கு, சபையில உட்காந்து பேசக்கூடாது. அநேக பாஷைகள் இருந்தாலும் அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. அதுல எதுவுமே அர்த்தம் இல்லாதது இல்ல, அதுக்கு மீனிங் இல்லாம இல்ல சொல்லி சொல்றாரு. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். ஓகே, இப்போ வந்து கேட்கறவங்களுக்கு இந்த பாஷையின் அர்த்தம் தெரியும்னா அப்ப ரெண்டு பேருமே என்னது ஃபாரினர்ஸ். என்னடா இது புரியாத லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க, என்னது தமிழ் நம்ம மக்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் என்னது ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்நியனா இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்து படிங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஓகே, சபையின் பக்தி விருத்திக்காக அந்த வரங்களை தேடும்படிக்கு நாடுங்கள். ஓகே, நீங்க சும்மா வந்து தேவையில்லாம என்ன பண்ணாதீங்க, எனக்கு அந்நிய பாஷை இருக்கு நான் பயங்கரமா பேசுவோம் சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கொரிந்திய மக்களுக்கு வந்து பவுல் வந்து என்ன பண்றாரு, அட்வைஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்தபடி அந்நிய பாஷை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். பேசுனா என்ன பண்ணணும், அதோடைய அர்த்தத்தை சொல்லணும். அந்த ரெண்டாவது இன்டர்பிரேஷன் சொல்ற அந்த வரங்களும் இருக்கணும் அவனுக்கு. ஓகே, இருந்தா தான் அது அர்த்தத்தை சொல்ல முடியும். அது இல்லைன்னா அவனுக்கே என்ன இருக்காது, அந்த புரியாம இருக்கும் சொல்லி பாக்குறோம். அப்படியே படிங்க. என்னத்தினாவெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். என் கருத்து, என் மைண்டு என்னன்னா, நான் ஆவியில வந்து நான் விண்ணப்பம் பண்றேன், ஆனா என்னோட புரிதல் என்ன இருக்கும், ஒண்ணுமே வந்து புரியாது. பட் மை மைண்ட் இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல். விண்ணப்பம்னா என்னது, பிரேயர். இப்போ அந்நிய பாஷையில என்ன பண்றாங்களாம், ப்ரே பண்றாங்களாம். மை ஸ்பிரிட் பிரேஸ். ஓகே, அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன், நான் என்னோட சொந்த தமிழ் மொழியில நான் என்ன பண்றேன், நான் ப்ரே பண்றேன். என் சொந்த எனக்கு புரிஞ்ச ஒரு மொழியிலேயே நான் என்ன பண்றேன், ப்ரே பண்றேன். நான் எதுக்கு எனக்கு புரியாத மொழியில ப்ரே பண்றேன், எனக்கு நான் வாயில சொல்லிட்டு இருக்கிறேன், ஆவியில சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அந்த அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறதுனால நான் அந்த ஆவியில நான் வந்து ப்ரே பண்றேன். ஓகே, ஆனா என் மைண்டுக்கு வந்து நான் என்ன ப்ரே பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டுது. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், நான் டைரக்டா எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் மூலமாவே நான் ஆவியோடும் உண்மையோட என்ன பண்றேன், தேவனுக்காக ப்ரே பண்றேன். உண்மையோடனா நான் புரிஞ்சு தெரிஞ்சு நான் ப்ரே பண்றேன் சொல்றதுதான் வந்து இங்க பவுல் சொல்றாரு. ஓகே, மைண்ட் வந்து அன்ஃபுல்ஃபுல்லா இருக்கு, அதனால வாட் ஷல் ஐ டு. ஸோ அதனால நான் என்ன செய்யலாம், இப்ப செய்ய வேண்டியது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். pray with understanding. பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் ஆவியோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்ப எப்படி பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் தாய்மொழியிலே நீங்க வந்து பண்ணுங்கப்பா. தேவன் தான் வந்து மொழிகளை வந்து கொடுத்தவர். ஓகே, அப்போ தேவனுக்கு வந்து நீங்க எந்த மொழியில பேசினாலும் அவருக்கு தெரியும். அதனால பாபேல் கோட்டை எப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து பிரிஞ்சு இத்தனை லாங்குவேஜ் மாறி இருக்கு, 7000 அவ்வளவு லாங்குவேஜ் மாறி இருக்கு. ஓகேவா? அப்போ தேவனுக்கு வந்து நம்ம எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் தேவனுக்கு தெரியும் சொல்றதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து தேவன் இந்த வரங்களை கொடுத்து, நம்ம இப்ப கிடையாது, அந்த 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வரங்களை கொடுத்து தேவன் வந்து இந்த அந்நிய பாஷை சொல்ற வரங்களை கொடுத்து சுவிசேஷம் நிறைய இடத்துக்கு பரவதுக்கு உதவி செஞ்சாரு. ஓகே, ஆனா நீங்க சபையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, இது வந்து தேவையற்றது. நீங்க ப்ரே பண்ணும்போது நீங்க வந்து அந்நிய பாஷையில ப்ரே பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சொந்த மொழியிலேயே வந்து நீங்க பேசி ப்ரே பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஆவியோடும் கருத்தோடு நீங்க வந்து விண்ணப்பம் பண்ண முடியும், புரிஞ்சு நீங்க பண்ண முடியும் சொல்லி சொல்றாரு. அப்படியே படிங்க அடுத்தது 16. இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி அடைய மாட்டானே. ஓகே, நீ வந்து நல்லா வந்து ஆவியில வந்து வேற ஒரு மொழியில வந்து நீங்க வந்து ப்ரே பண்ணலாம். ஓகே, சொல்லலாம். ஆனா மத்தவங்களுக்கு என்ன புரியும், கல்லாதவன் நீ சொல்றதுக்கு வந்து ஆமேன் எப்படி சொல்லுவான்? நீ தேவனை துதிக்கிறியா இல்லைன்னா என்ன பண்ற சொல்லி அந்த கரெக்டான டைம்ல வந்து ஆமேன்னு சொல்றதுக்கு வந்து அவன் எப்படி சொல்லுவான், இல்லை அல்லு எப்படி சொல்லுவான், உனவே புரியலனா சொல்லி இங்க பவுல் வந்து இந்த கொரிந்திய மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஓகே, அடுத்தபடியே படிங்க 18. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாத்தீங்கன்னா நிறைய பாஷை பேசுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா தேவன் வந்து என்ன பண்றாரு, அப்போஸ்தலன் பவுல உலகமெங்கும் போய் சுத்தி என்ன பண்றாரு, போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஃபுல்லா யூரோப் ஃபுல்லா போறாரு. அதனால தான் நம்ம பார்த்தோம்ல, பவுலின் 1ஆம் பயணம், 2ஆம் பயணம், 3ஆம் பயணம், 4ஆம் பயணத்துல தான் என்னதுன்னா 4ஆம் பயணம் சொல்றது காட்டிலும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஓகே, ரோம்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயணங்கள் பவுல் வந்து பண்றாரு. இது 2ஆம் பயணம், இது மாதிரி ஏகப்பட்ட பயணங்கள் பண்றாரு. அதனால என்ன
பண்றார் தேவன். ஏகப்பட்ட லாங்குவேஜ், ஏகப்பட்ட மக்கள் கிட்ட பேசுறதுக்கு கொடுத்துருக்காரு சொல்லி பார்க்குறோம். அவங்க கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அப்படி இருந்திருந்தோம் என்ன சொல்றாரு பவுல் சொல்றாரு பாருங்க. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷைகளில் 16,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். அதிக விருப்பம் என்னது? நான் மக்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல, அவங்க முன்னாடி இருக்க ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நான் கருத்தோடு ஒரு 5 வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன் சொல்லிதான் பவுல் சொல்றாரு. ஓகேவா? நாங்கள் உட்காந்து வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வேற ஒரு மொழியில் நான் பேசிட்டு உங்களுக்கு புரியாமல் அந்நியராக இருக்கிற விரும்பல. நான் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு என்ன தெரியுமோ அந்த லாங்குவேஜ் பேசணும்னு நினைக்கிறேன். இல்லைனா எனக்கு என்ன புரியுமோ, எனக்கு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோ அந்த லாங்குவேஜில் நான் பேசி நானும் என்ன பண்ணுறேன், ஒரு எனக்கு என்ன புரியுதோ அந்த புரிதலில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்கிறார். அப்படி படிங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிதலோட ஆவியோடும் கருத்தோடும் வினவு பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி சொல்றாரு. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீங்கள். அப்ப இந்த மாதிரி பண்றவங்களும் யாரு? புத்தியிலே குழந்தைகள். ஓகே, புத்தி இல்லாத குழந்தைகளா இருக்காங்க, ஒரு சில்ட்ரன்ஸ் மாதிரி இருக்காங்க சொல்லி பாக்குறோம். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இது எங்க இருக்கு? ஐசையா 28:11-12. ஓகே, இது வந்து என்னதுன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து எங்க அசிரியால வந்து பிடிச்சிட்டு போற போது வந்து நான் அவங்களோட லாங்குவேஜ்ல நான் பேசுவேன் சொல்ற அந்த காரியங்களை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்பயே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்லி இங்க சொல்றாரு. அப்படியே படிங்க 22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? கரெக்ட் தான். ஓகே, போல் டைரக்டா கேக்குறாரு. நீங்க பேசி நீங்க கையா முயான்னு சொல்லி கத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பைத்தியம் பிடிச்சது அல்லவா சொல்லுவாங்களே சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்படிதான் இப்பயும் போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல. அப்படியே படிங்க அடுத்தது. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லோராலும் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஓகே, அந்த தீர்க்கதரிசன காரியங்களை சப்போஸ் வந்து ஒருத்தர் அவிசுவாசிகள் என்ன பண்றான், விசுவாசி ஆவறதுக்கு உள்ள சபைக்குள்ள வரான்னு சொல்லி பார்க்க இது. அப்ப என்ன பண்ணுவான், மெய்யாகவே நீங்க வந்து என்ன பண்றீங்க, தேவன் உங்களுக்கூட இருக்காரு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், புரிஞ்சு கொள்ளுவான் சொல்லி சொல்றாங்க. அவங்க இருதயம் குத்தப்பட்டு அவங்க புரிந்து அவங்க தேவனால் உணர்த்தப்பட்டு என்ன பண்ணுவாங்க, தேவனை வந்து முகம் குப்புற விழுந்து வர்ஷிப் பண்ணுவாரு, துதி மகிமைப்படுத்துவாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையா இருக்கட்டும், தீர்க்கதரிசனமா இருக்கட்டும், அந்த காரியங்கள்ல எது மேன்மையானது சொல்றத இங்க கொரிந்தி மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ என்னதுன்னா, எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல வந்து அந்நிய பாஷை பேசுறாங்களா, அது பேசினாங்கன்னா அப்படி அது பேசலாமா பேசக்கூடாது சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த கொரிந்தி மக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுவும் படிச்சிடலாம். இதோட இந்த இது முடியுது. படிங்க 26ல இருந்து. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரி, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. ஓகே, அப்ப என்னதுன்னா எல்லாரும் அட் டைம்ல ஒரே டைம்ல என்ன பண்றாங்களா, எல்லாருமே பாட்டு பாடுறாங்க. சில பேர் ஒரு குரூப் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, சில பேர் அந்நிய பாஷையில பேசுறாங்க, சில பேர் அதுக்கு வியாக்கியானம் பண்றாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரே டைம்ல பண்ணும்போது அப்ப என்னது, அங்க குழப்பம் தான் வரும். ஓகே, அங்க சபையோட பக்தி விருத்தி நடக்காது சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவோம், ஒருத்தர் பேசிட்ட பிறகு இன்னொருத்தர் பேசுங்க, ஒருத்தர் பண்ணிட்ட பிறகு இன்னொருத்தர் பண்ணுங்க சொல்லி பவுல் என்ன பண்றாருன்னா ஆர்டர், தேவன் வந்து ஒழுங்கின் தேவனா இருக்காரு, அந்த ஒழுங்கை நீங்க என்ன பண்ணுங்க, கீப் அப் பண்ணுங்க சொல்லி இங்க அட்வைஸ் பண்றாரு சொல்லி போவார். 26ல இருந்து. இப்ப 27 வருஷம் படிங்க. யாராவது அந்நிய பாஷை பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராக பேசவும்
ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அதுக்கான அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். இப்ப யாராவது பேசுனாங்கன்னா, ஓகே, ஆவியினாலே உணர்த்தப்பட்டு யாராவது வந்து இந்த தெய்வ வார்த்தைகளை வந்து தீர்க்கதரிசனமா அவங்களோட இருந்து அந்த அந்நிய பாஷையிலே தீர்க்கதரிசனம் உரைச்சாங்கன்னா, அப்ப அதுக்கான என்ன பண்ணும்? இன்டர்பிரிட்டேஷன் என்ன பண்ணும்? அதுக்கான அர்த்தங்களையும் என்ன பண்ணும்? சொல்லணும் அவங்க. இப்போ அது மட்டும் இல்லாதபடிக்கு பேசுறது வந்து 2 பேர், மேக்ஸிமம் 3 பேர் தான் பேசணும் சபையில. அதை தவிர்த்து மேல யாரும் பேசக்கூடாது சொல்லி பவுல் வந்து கண்டிப்பா டைரக்டா வந்து ஒரு கட்டளை மாதிரி கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, 2 பேருக்கு மேல பேசக்கூடாது, மேக்ஸிமம் 3 பேர். அப்போ அதுக்கு வந்து இன்டர்பிரேஷன், அதுக்கு வந்து வியாக்கியானம் பண்றதுக்கு, பேசுனதுக்கான என்ன அர்த்தம் சொல்றத இன்னொருத்தர் சரியா சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது. ஓகே, ஏமாத்தக்கூடாது. அதுக்கு சரியான அர்த்தங்களை சொல்லணும். ஓகே, இன்டர்பிரட் பண்றவங்க. ஓகே, அப்படி பண்ணாங்கன்னா பேசட்டும். அப்படி இல்லைன்னா அந்த அர்த்தம் வியாக்கியானம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் ம் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். நீங்க மட்டும் தனியா வந்து பேசிக்கோங்க. ஓகே, உங்க ஆவியில பேசிக்கோங்க. ஆனா உங்க மைண்டுக்கு என்ன வருது அது புரியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்களுக்கே அர்த்தம் தெரியாம நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால அத பேசாமையே நீங்க விட்டுருங்க. அதை நீங்க வந்து என்ன பண்ணீங்க, சபையிலே நீங்க பேசாதீங்க சொல்லி பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். அடுத்து படிங்க. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், ம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுமா, 2 பேர் இல்லை மேக்ஸிமம் 3 பேர் பேசணும். மிச்சவங்களாம் என்ன பண்ணுங்க, கேர்ஃபுல்லா அதை வந்து சொல்றதை கேளுங்க, லிசன் பண்ணுங்க. அப்புறம் அங்க உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் ம் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். ஓகே, சப்போஸ் வந்து ஒருத்தர் அங்க உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து டக்குன்னு வெளிப்பாடு இருந்ததுன்னா, பேசிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுங்க, அவங்க ஸ்டாப் பண்ணிடணும். பண்ணிட்ட பிறகு இவர் வேணா என்ன பண்ணலாம், பேசலாம். மற்றபடி மாறி மாறி 2 பேரும் ஒரே டைம்ல பேசாதீங்க சொல்லி அப்போ இருக்கிற கொரிந்திய மக்களுக்கு பவுல் சொன்னது சொல்லி பார்க்குறோம். 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுல இருந்த கொரிந்திய மக்களுக்கு சொன்னது, வரங்கள் இருக்கும்போது சொன்னது சொல்லி பார்க்குறோம். அடுத்தது, எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஒவ்வொருவராக, ஒன் ஆஃப்டர் தி அதர், எவ்ரி ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒவ்வொருத்தரா நீங்க சொல்லலாம். ஆனா 2 3 பேர் மேல தேவையில்லை சொல்லி சொல்றாரு. அடுத்து படிங்க. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. பாத்தீங்கன்னா தேவன் கலகத்துக்கு தேவனா இல்லாதபடிக்கு சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, இங்க வந்து டிஸார்டர்லியா ஒழுங்கின்மையா நடக்காதீங்க, ஒன்னொன்னுத்தையும் ஒழுங்கு கிரமமா சபையில செய்யுங்க சொல்லிதான் வந்து பவுல் வந்து இங்க அட்வைஸ் பண்றாரு. இதோட வந்து இந்த ஓவரால் டாபிக் அந்நிய பாஷையா இருக்கட்டும், இல்லை தீர்க்கதரிசனமா இருக்கட்டும், இது எப்படி பண்ணணும் சொல்ற அந்த ஆர்டர்லி காரியங்கள் முடிவு சொல்லி பார்க்குறோம். இதுல முக்கியமா கடைசியா பவுல் சொல்ல வர்றதுனால பார்த்தீங்கன்னா 36ல இருந்து 34ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சபையில வந்து சைலண்டா இருக்கணும், பேசக்கூடாது. அங்க வந்து நீங்க அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சொல்றது அவங்க சொல்றாரு. நீங்க ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க வீட்டுல கேட்டுக்கணும் சொல்றாங்க. அது தனி டாபிக். இப்ப நம்ம பாக்குறது இந்த தீர்க்கதரிசனம் அப்புறம் அந்நிய பாஷை பத்தி பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 36ல இருந்து பாருங்க. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்கிற சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு தடைப்படாதிருங்கள், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. முடிச்சிட்டார். பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே உங்ககிட்ட தான் வந்துச்சா, நீங்க தான் இந்த அந்நிய பாஷை இந்த வரங்கள்லாம் உங்ககிட்ட தான் ஆரம்பிச்சுதா, நீங்க தான் இது காரணமா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சது, இது எங்ககிட்ட இருந்து வந்துச்சு. யாரு, தேவன் வந்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாரு. அப்போஸ்தலர்கள் யார் மேல கை வைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த வரங்களை பெற்றுக்கொள்றாங்க. அதனால நீங்க வந்து இது கிடையாது. அதனால தேவன் கொடுத்த இந்த கமாண்ட்மெண்ட் இந்த எங்க மூலமா வந்ததுனால நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன். இது லார்ட்ஸ் கமாண்ட்மெண்ட். ஐ எம் ரைட்டிங் டு யூ இஸ் த லார்ட்ஸ் கமாண்ட்மெண்ட். இது கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட். ஓகே, இயேசு கிறிஸ்துவோடைய கட்டளை சொல்லி நீங்க நினைச்சு இது பண்ணுங்க. ஓகேவா? என்னதுன்னா, யாரெல்லாம் வந்து நான் சொன்ன கட்டளைகளுக்கு இப்ப சொன்ன அறிவுரைகளுக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்களோ அவங்களும் தேவன் என்ன பண்ணுவார், அவருடைய சபையில இருந்து என்ன பண்ணுவார், நீக்கிடுவார் சொல்றதுதான் இங்க சொல்றாரு. ஓகே, பட் இஃப் எனி ஒன் இக்னோர் திஸ், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை வந்து கீழ்ப்படியாம இந்த கட்டளைகளை கேட்காம இருக்கீங்களோ நீங்களே என்ன, தே வில் பி தெம்செல்ஃப் பி இக்னோர்ட். தேவனால் வந்து தள்ளி வைக்கப்பட்ட மக்களாயிடுவாங்க. இல்லைன்னா தேவனே வந்து அவங்கள வந்து விலக்கின மக்களாயிடுவாங்க. அதனால என்ன பண்ணாதீங்க, நீங்க வந்து தப்பான காரியங்கள் பண்ணாதீங்க. நான் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்பட்டு நடங்க. இதை வந்து இந்த கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்பட்டு நடங்க சொல்லி கட்டாயமா இந்த ஒழுங்கின் காரியங்களை
பவுல் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். இப்போ அதே நேரத்தில் இந்த வரங்களா இருக்கட்டும், இந்த வரங்களின் காரியங்களா இருக்கட்டும், ஏற்கனவே நமக்கு தெரியும் 2ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இந்த காரியங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் சபையில வந்து ஒழுங்குன்னு சொல்றது வந்து எப்பயுமே இருக்கணும். ஓகே, அதை தான் இங்க வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ்தலன் பவுல் வந்து இங்க சொல்றாரு. கையா முய்யான்னு சொல்லி கத்திட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய சபை சொல்லி நீங்க நினைச்சு நீங்க இந்த ஒழுங்கு கிரமத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்படி பண்ணும்போது கடைசியா இங்க என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசனத்தை நாடுங்கள், ஈகர்லி டிசையர், தீர்க்கதரிசனத்தை நாடுங்கள். ஏன்னா அதுதான் கம்மியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அந்நிய பாஷை பேசணும்னு நினைக்கிறவங்களும் பேச விடுங்க. ஆனா அது பேசுறதுக்கான யார் இருக்கணும், வியாக்கியானம் பண்றதுக்கான ஆட்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பேசாமே இருக்கணும், அமைதியா போய் படுத்து உட்காந்துருங்க. ஓகே சொல்லி சொல்றாரு. பட் எவ்ரி திங் எல்லாமே என்ன பண்ணும், ஒழுங்குக்கிரமமா நடக்கணும். ஓகே, ஆர்டர்லியா இருக்கணும் சொல்றது தான் இங்க பவுல் சொல்ற விஷயம். ஸோ இது மூலமா நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டது அந்த கொரிந்து சபைகளுக்கு, இல்லைன்னா வந்து அந்நிய பாஷை பேசுகிற அந்த 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுல இருந்த சபைகளுக்கு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் மூலமா தான் வந்து வரங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க தான் வந்து கைகளை வைக்கிறதுனால தான் வந்து வரங்கள் பாசாச்சு சொல்றதை நம்ம தெளிவா எங்க பார்த்தோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அந்த சிமோன் சொல்றவர் என்ன பண்ணாரு, இங்க யோவானும் பேதுரும் கைகள் வைக்கிறதுனால தான் வந்து வரங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுது. மற்றபடி பிலிப் வந்து அற்புதங்கள் அடையாளம் சமாரியால செஞ்சு எல்லாரையுமே வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு கூட அவங்க என்ன கிடைக்கல, பரிசுத்த வரங்கள் கிடைக்கல. அப்போ இவங்க 2 பேர் வந்து தான் என்ன பண்ணாங்க, அவங்க மேல கைகளை வச்ச உடனே தான் வரங்கள் வரது சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அப்போ டைரக்டா காசு கொடுத்து எனக்கு நானும் யார் மேல கை வைக்கிறனோ அவங்களுக்கும் வந்து வரங்கள் கொடுக்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது அது பவுல் பேதுரு வந்து திட்டுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அங்க நம்ம கான்டெக்ட் புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, அங்க சுற்றுச்சூழலை நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, அப்ப எல்லா இடத்துலயும் நீங்க எங்கெல்லாம் போய் கைகளை வைக்குதல் பாக்குறீங்களோ, அப்போ அப்போஸ்தலர்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியுது, அந்த வரங்களை கொடுக்க முடியுது. அதனால பவுல் டைரக்டா இங்க கேட்கறது என்னதுன்னா, உங்ககிட்ட தான் அந்த வரங்கள் ஆரம்பிச்சுதா? அப்படி கிடையாது, எங்க கிட்ட வந்துச்சு. அவ பாத்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த கட்டளைகளை நீங்க கீழ்ப்படிங்க, இப்ப சொன்ன கட்டளைகள் சொல்லிட்டு பவுல் டைரக்டா வந்து பேசுறான்னு சொல்லி பார்க்குறோம். அவ பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சபைகள் அந்நிய பாஷை இருக்கு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்டே ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா, பெந்திகோஸ்தி மூமெண்ட். பார்த்தீங்கன்னா 20th century யூஎஸ்ல தான் ஆரம்பிச்சு சொல்லி பார்க்குறோம். கரிஸ்மேட்டிக் ரிலீஜியஸ் மூமெண்ட் தட் கேவ் ரைஸ் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ். ஏகப்பட்ட ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் வந்து உருவாக்குச்சு சொல்லி பார்க்குறோம் 20ஆம் நூற்றாண்டு. அது மூமெண்ட் வந்து ஃபவுண்டட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கென்சாஸ் இன் 1900s அப்போ தான் ஆரம்பிச்சது சொல்லி பார்க்குறோம். விச் ஹி நேம்ட் அஸ் பெத்தேல் பைபிள்ஸ் ஸ்கூல் சொல்கிற இடத்துல இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, பெரஹாம் சொல்கிறவர் தான் பண்ணியிருக்கா டிவைன் ஹீலிங்கு எல்லாமே. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. சுமார் 200க்கு அப்புறம் 200 கிபிலேருந்து ஓகே சுமார் 1900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித அற்புதங்கள் அடையாளங்கள் எதுவுமே சபையில் வந்து இல்லவே இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சாக இருக்கட்டும், ப்ரோட்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், இசிஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சர்ச்சஸ் எதுலையுமே கிடையாது. ஒன்லி பெந்திகோஸ்தி மூமெண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய என்னதுன்னா வரங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன நம்பிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் வந்து படிங்க அந்த வசனத்தை. 16ஆம் அதிகாரம் 15லேருந்து 18. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். போதும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முக்கியமா வந்து இப்ப இருக்க சபைகள், பெந்திகோஸ்து சபைகள் இல்லை அந்த 1900ல வந்து அந்த மூமெண்ட் அந்த இயக்க ஆரம்பிச்ச அந்த யூஎஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த பெரஹாம் சொல்ற அந்த ஆளால முக்கியமாக கோட்பட்ட ஒரு வசனமா சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏர்லியர் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 14வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்த காரியங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பழைய
பைபிள் முந்தி இருந்த ஆதி பைபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாக 9லேருந்து 20 வரைக்குமே இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகே, சம் அதர் ஏன்ஷியன்ட் விட்னஸ் டு நாட் ஹேவ் 9 to 20 இந்த வசனங்களே இல்லை. இதெல்லாம் அப்புறமா சேர்க்கப்பட்டது. இப்ப சேர்க்கப்பட்ட வசனங்களை வச்சு நம்பிட்டு இருக்காங்க. இது கூட நான் உங்களுக்கு ஒன்னொன்று கூட காமிக்கிறேன். கோடெக்ஸ் செனட்டிக்கஸ் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுல வந்து உண்டாக்கப்பட்ட அது எழுதப்பட்ட 4ஆம் நூற்றாண்டு சொல்லும்போது 325 ஏடி கிபி அப்போ வந்த பைபிள் இது. ஓகேவா? அப்போ கிரேக்க மொழியில வந்து சினாய் பர்வதம் நம்மளுக்கு தெரியும்ல, அங்க வந்து கிடைச்சிது. ஓகே, இது பிரிட்டிஷ் லைப்ரரியில இருக்கு. ஓகே, இதுதான் வந்து கிரேக்க லாங்குவேஜ்ல அந்த பைபிள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? முழு பைபிளே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் இப்போ நம்ம பார்த்த மார்க்ல 9லேருந்து 20 பார்த்தீங்கன்னா இதுல இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கோடெக்ஸ் செனட்டிகஸ். ஓகே, அதோட முழு பைபிளே நம்மளுக்கு வந்து மேன்ஸ்கிரிப்ட்ஸ் சொல்றது அந்த ஓலைச்சுவடிகள் மாதிரி அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது காமிக்கிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 8, 7 பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த இது மார்க் புத்தகத்துல இருக்கிற அந்த கோடெக்ஸ். ஓகே, அந்த பைபிள் சொல்லி பார்க்குறோம். இந்த பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16ஆம் அதிகாரம் நான் வந்திருக்கேன். அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனு. அதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற மாதிரி இந்த 8ஆம் வசனம் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, தே செட் நத்திங் டு எனி ஒன் பிகாஸ் தே ஆர் அஃப்ரைட். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தே செட் நத்திங் டு எனி ஒன் ஃபார் தே வேர் அஃப்ரைட். அதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது? அடுத்த அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த 9லேருந்து 20 வசனங்கள் இல்லை. இதுக்கப்புறம் இருக்க அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா many have undertaken to draw an account of the things that has been fulfilled சொல்லியிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா since many have undertaken to draw up a narrative of matters that has been fulfilled சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்ஃபில்டு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் இது. அப்போ இதுக்கு முந்தின அதிகாரம் ஆகிய மார்க்கில் நம்ம பார்த்த மாதிரி ஆதி மேன்ஸ்கிரிப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய மேன்ஸ்கிரிப்ட்ஸில் வந்து இந்த வசனங்களே 9லேருந்து 20 வரைக்கும் இல்லை சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் நம்ம பார்க்குறோம். என்னதுன்னா 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க 1லேருந்து 8 வரைக்கும் தான் இருக்குது வசனம். ஓகே, அதில் பாருங்கள் ஃபார் அஃப்ரைடு. ஓகே, ஃபார் தேவர் அஃப்ரைடு சொல்லும்போது இங்கே பாருங்கள் கடைசியாக இந்த 8ஆம் வசனம் இதுதான் இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே வந்து சேர்க்கப்பட்டதாக இருக்குது. இது தப்பான இல்லாத ஒரு வசனங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற பெந்தைகோஸ்தே மூமெண்ட் வந்து உருவாக்கப்பட்டு அது இன்னல் வரைக்கும் வந்து தப்பாக மக்களை வந்து வழிநடத்தி போயிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிளாஸ் இருக்குது. இது தொடர்ச்சியாக நீங்கள் எல்லா கிளாஸையும் நீங்கள் கேளுங்க, பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் அதிக கிளாஸ் வரப்போகுது. இப்போ இது 6வது பாடத்தோட முடிவு. அடுத்து நம்ம 7வது பாடம் சபையின் அழைப்பு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலேருந்து அதை பார்க்கலாம். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. நன்றி.